மதுரை கோச்சடை பகுதியில் மரக்கதவுகள் செய்யும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். மதுரை கோச்சடி மேலைக்கால் பகுதியில் மதுரையைச் சேர்ந்த மஹபூப் ஜான் என்பவருக்கு சொந்தமான மரக்கதவு தயாரிக்கும் தொழிற்சாலையானது கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் இல்லாத நிலையில் மதியம் திடீரென தொழிற்சாலையில் இருந்து புகை வெளியாகி இருக்கிறது. இதனை நேரில் பார்த்த தொழிற்சாலையின் பாதுகாவலர் உரிமையாளருக்கு தகவலை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இதனிடையே பார்த்தீங்கன்னா கோச்சடை பகுதியில் உள்ள தனியார் லாரி வாகனங்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் முதலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டனர். தீ விபத்து காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து தீ பற்றி எரிய தொடங்கிய நிலையில் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கோடி மதிப்பிலான மர சாமான்கள் உள்ளிட்டவை முழுவதுமாக இருந்து சேதமடைந்தது என்று கூறப்படுகிறது. இது குறித்து SS காலனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது என்பது தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேற்கட்ட விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் யாரும் அங்கு வராத காரணத்தால் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.